வணக்கம் மக்களே. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற உதயகிரி கோட்டை. இந்த கோட்டை வந்துட்டு எங்கே எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா நாகர்கோயிலேருந்து நம்ம திருவனந்தபுரம் போகிற அந்த ஹைவேல தக்கலைக்கு பக்கத்தில் புலியூர்குறிச்சின்னு சொல்கிற அந்த ஊரில் இந்த உதயகிரி கோட்டை இருக்குது. இந்த கோட்டை வந்துட்டு திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஒரு இராணுவ முகாமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற மாதிரி நீங்கள் வீடியோ கேமரா வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இந்த இராணுவ முகாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பார்க்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுற மாதிரி வித் அனிமல்ஸோட இந்த பார்க் மாதிரி அதை மாற்றிருக்காங்க. அதை நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த குளத்தை சுற்றியுமே உட்காரதுக்கான நிறைய அந்த சேர் மாதிரி செட்டப்பில் நிறைய பெஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அது உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கூண்டில் மயிலெலாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்குது. அது அப்படியே நம்ம சுற்றி இந்த பக்கம் வந்தோம்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் சுற்றியுமே. அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே மூங்கில் காடுகளாக இருக்கும். இந்த மூங்கில் காடுக்கு நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது தான் சில்ட்ரன்ஸ் பார்க்கு. குழந்தைங்களுக்கான நிறைய கேம்ஸ் உள்ளே இருக்குது, ரைடு நிறைய இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி குருவிகள் கூடெல்லாம் இருக்குது. அதோட லெஃப்டில் அப்படி பார்த்தீங்கன்னா மான்கள் நிறைய இருக்கும் அங்கே. இதை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த கோட்டைக்கு உள்ளாடி ஒரு 260 அடி ஹைட் உள்ள ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது. இது வந்துட்டு 79 மீட்டர் ஹைட். அது அந்த மலை வந்துட்டு 90 ஏக்கர் சுற்றளவு கொண்ட இந்த கோட்டையால் கட்டப்பட்டிருக்குது. இந்த கோட்டை ஆக்சுவலாக மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த துப்பாக்கி பீரங்கி குண்டுகள் இதெல்லாம் செய்கிறதுக்கான பல அந்த வார்ப்பு உலைகள்லாம் உள்ளே இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் வந்துட்டு அவங்க அந்த துப்பாக்கியெல்லாம் செய்கிறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கு. ஸோ இது போகிற வழியே உங்களுக்கு பயங்கர காடு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து போங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் உள்ளே போகலாம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இந்த உதயகிரி கோட்டையில் ஏகப்பட்ட லவ்வர்ஸ் தான் இருக்காங்க. அது ஒரு ஃபேமிலியோடு போகிறப்பையும் சரி, நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறப்பையும் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஜோடியாக நிறைய சுற்றிட்டு இருக்குது. ஆனால் அது சேஃபும் கிடையாது. இந்த புதருக்குள்ளெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த கோட்டைக்குள்ளே சிசிடிவி கேமராலாம் வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த இடத்துல நடந்து போகிற வழியே கொஞ்சம் பயங்கர காடு மாதிரி இருக்கும். அந்த செடிகளெல்லாம் நம்ம மேலே ஃபுல்லாக உரசிக்கிட்டே இருக்கும். நிறைய முள்ளு செடிகள்லாம் இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்களாம். பட் ஆனால் அப்படி க்ளீன் பண்ணாலும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே இந்த காடு மாதிரி வளர்ந்துருது. அது நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த பக்கம் அப்படி ஸ்ட்ரைட்டாக போனாலும் அது லாஸ்ட் வரைக்கும் போகுது. பட் அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே நம்ம ரைட்டில் ஏறிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி அந்த ஒத்தையடி பாதை மாதிரியே இருக்கும். இது வழியாக போனோன்னா அந்த மலைக்கு நம்ம போகலாம். அது ஆக்சுவலாக கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம நடக்க நடக்க ரொம்ப டயர்டாகும் அது உடம்புக்கு. ஸோ நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் போகலாம். உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். ஆக்சுவலாக போகிறப்ப தனியாகலாம் போகாதீங்க. ஒரு குரூப்பாக போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போங்க.
அப்படி ஸ்டெப்பாக இது வந்து ஆக்சுவலாக போயிட்டே இருக்கும். கீழேருந்து நான் மேலே போயிட்டு அதை நான் சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட் ஏறி இருப்போம்னு. இது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டெப்பு இப்படி நமக்கு ஸ்டெப் மாதிரியே இருக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாறையை சுற்றி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாறைக்கு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். கீழேருந்து நம்ம இப்போ இவ்வளோ ஹைட் ஏறி இருக்கோம். இப்போ நம்ம பாறையோட பாதி கூட வரல. ஸோ இன்னும் நம்ம ஹைட்டு மேலே ஏறணும். ஆக்சுவலாக வந்துட்டு இதை சுற்றியுமே அந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஃபுல்லாகவே செடியும் அந்த காட்டு செடிகளாக வளர்ந்து கிடக்கிறனால நம்மளால் அந்த ஸ்டெப்ஸு இருக்கிற இடம் தெரியல. ஸோ அதனால் இப்போ நம்ம பாறைக்கு மேலே ஏறி போகலாம். ஸோ அவ்வளோ சேஃப் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக ஏறினீங்கன்னா உங்களால் ஏற முடியும். ஸோ இந்த மாதிரி மேலே ஏறி போயிட்டு இதுலேருந்து போயிட்டு அடுத்த ஒரு வியூ காமிக்கிறேன். அப்பையும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் ஏறி இருக்கோன்னு தெரியும். ஆக்சுவலாக இந்த கோட்டைக்கு உள்ளே வந்துட்டு ஒரு குகை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குகை வந்துட்டு நேரடியாகவே அந்த பத்மநாபபுரம் கோட்டை போகிறதுக்கான வழியை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குகை வந்துட்டு இப்போதைக்கு அந்த போகிற வழி வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னாங்க. ஆனால் இந்த பாறைக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரில. போய் பார்த்தோம், பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கி வந்துட்டோம். சார் அது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இந்த மாதிரி பாறைக்கு மேலாடி அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அந்த மேலே பாறையில் ஏறிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ரைட்டில் அப்படி உள்ளே ஏறி நடப்போம். இந்த இடம் போய் அங்கே உள்ளே போய் இன்னொரு பாறையில் அது கனெக்ட் ஆகும். அதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு வேற லெவல் ஃபீல் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பாறையில் ஏறுறதுக்கு ஃபுல்லாகவே கீழேருந்து ஸ்டெப்ஸு போட்டிருக்காங்க. இந்த பாறை ஆக்சுவலாக அப்படியே ஃபுல்லாக அப்படி மேலே செந்துக்கா நிற்கும். அப்படியே ஆனால் அது பரவாயில்ல. இது ஆக்சுவலாக அந்த கம்பி வச்சுருக்கிறதுனால இந்த பாறைக்கு மேலே நம்மளால் ஏற முடியும். ஆனால் ரொம்ப டயர்டாகும். அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களோட ஆட்சி காலத்தில் எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பார்த்தா வேற லெவலில் இருந்திருக்கு. இயற்கையில் இந்த மலையை சுற்றியும் அந்த பார்க்குற வியூ வேற லெவலில் இருக்கும். அது நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து இவ்வளோ ஹைட் மேலே நிற்கிறோம். சுற்றியுமே மலைகளான அந்த ஒரு வியூவு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பசேனோட ஊர். இந்த கோட்டைக்கு வந்துட்டு பல வரலாறு இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அது. இதுக்கு மேலேயுமே இன்னும் அந்த பக்கத்தில் கம்பி இருக்கு பாருங்கள். அங்கே போய் நம்ம ஏறணும். இங்கே தெரியுதா? ஸோ அது வழியாக இன்னும் மேலே ஏறி போனோன்னா ஒரு செம வியூ இருக்குது. நான் அதை போய் காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு நீங்கள் பார்க்குற அந்த மலையின் உச்சியில் இருக்கிற அந்த வியூ தான். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மார்பிளால் கட்டின கோட்டை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அது இதுவான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக ஒரு கைடு மாதிரி யாராவது இருந்து எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் யாரையுமே அங்கே பார்க்கவே இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் யாராவது ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா அது இன்னும் ஒரு வரலாறை பற்றி நமக்கும் தெரியறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சுற்றியும் பாருங்கள் மலைகளாக இருக்குது. நம்ம எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே நின்று பார்த்தா தெரியும்.
ஸோ இந்த இடத்த எப்படி தான் ஒரு இராணுவ முகாமாக செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. அண்ட் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு சூப்பர் பிளேஸ் இது. ஸோ எப்படியோ நம்ம இந்த பாறையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்களும் போனீங்கன்னா இந்த பாறையை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம கீழே இறங்கி போகலாம். ஆனால் ஃபுல்லாகவே நிறைய அந்த அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. ஆனால் கீழே போயிட்டு அந்த இருக்கிற அவங்கள்ட்ட ஆஃபீஸர்ஸ்ட்டு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குகைக்கு போகிற இடம்லாம் இப்போலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ குகை எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ நம்ம மலையை மட்டும் பார்த்துட்டோம். எல்லாமே ஒரு டைரக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு போர்டெல்லாம் வச்சு கொஞ்சம் நீட்டாக அதை ரெடி பண்ணாங்கன்னா இந்த கோட்டையே ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்கும். ஏறுற மாதிரியே இறங்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே இந்த செடிகள் பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு காடு தான் இது ஆக்சுவலாக. அங்கே பார்த்தீங்கன்னா இதான் என் ஃப்ரெண்டு டேனி பாசிபிள் டேனி யூடியூபர். இவர் வந்துட்டு இந்த கோட்டையை பார்க்குறதுக்காகவே திருச்சியிலேருந்து கிளம்பி வந்திருந்தார். அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். அவரோட யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு பாசிபிள் டேனி. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கீழேருந்து மேலே பார்க்குறப்போ அது கொஞ்சம் ஈஸியான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே பாறையை மேலேருந்து கீழே பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏறி வந்த பாறைகள். எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, எப்போ இந்த இடத்துல நம்ம ஏறி போனோம் அப்படின்னு. இந்த கோட்டைக்குள்ளே வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த டீலனாய் அப்படின்னு அவரோட கல்லறை இருக்குது. ஸோ அதையும் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அந்த பாறையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டு அந்த மலைக்குண்டிலேருந்து கீழே இறங்கி வந்து லெஃப்ட் சைடில் நடந்து போனோம்னா இந்த மாதிரி நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான சில இடங்கள் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி போனோம் அப்படின்னா இந்த பீரங்கி குண்டுகள், அந்த இரும்பை உருக்கிற உலை இருக்குல்ல, ஸோ அது அங்கே இருக்குது. நம்ம அதையும் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பழமையான மரங்கள் நிறைய இருக்கும். நிறைய மரங்களோட பேரெல்லாம் அதிலேயே எழுதியிருப்பாங்க. இந்த மரத்துக்கு மேலே ஏறி ஒரு பார்க்கறதுக்கான ஒரு சின்ன வியூவும் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்கல்ல, இந்த பக்கம் அந்த மரமும் செம்ம அழகாக இருக்கும். இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்துட்டு அந்த இரும்பை உருக்கிற உலை. அதுலேயே அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப உடஞ்சி போன மாதிரி இருக்குது. தேக்கு மர கட்டைகள். இந்த பக்கம் அப்படியே போயிட்டு நம்ம ரைட் சைடில் போனோம்னா என்ட்ரன்ஸ் போயிடலாம். லெஃப்ட் சைடில் போனோம்னா நேராக நம்ம டீலனாய் அவரோட தாம்பு போகலாம், கல்லறைக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த டீலனாய் அவரோட கல்லறைக்கு போகிற வழி.
நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா 2 பக்கமுமே நிறைய மரங்களாக இருக்கும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும், ஒரு 500 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த கல்லறை இருக்கிற இடம். அதுக்கு வெளியிலேயே இந்த போர்டில் வந்துட்டு அந்த டிலனாய் அவர் எங்கேருந்து வந்தார் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டில் குளச்சல் போரில் இவர் பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இவர் மார்த்தாண்டவர்மா அவர் கீழே ஒரு படைத்தளபதியாக இருந்து இறந்தார். ஸோ அவருக்காக கட்டப்பட்ட கல்லறை தான் இது. இது வந்து ஒரு கோயில் மாதிரியே இருக்கும், கோயிலுக்குள்ளே கட்டின மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு உள்ள யாரோட கல்லறைலாம் இருக்குது அப்படின்னா அந்த டிலனாய் அவரோட ஒய்ஃபு அவரோட பையனோடது இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த லெவலில் இருந்த ஒரு படையில் உள்ள ஒரு பெரிய தலைவரோட கல்லறையும் இருக்குது. இந்த கல்லறைக்கு மேலே வந்துட்டு லத்தீன் மொழியிலும் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் எழுதியிருப்பாங்க. ஸோ போயிட்டு பொறுமையாக நீங்கள் அதை படித்து பார்க்கலாம். இது வந்துட்டு இன்டர்நெட்லேயும் நீங்கள் நிறைய இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் அதை பார்த்துக்கலாம். இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட ஃபுல் டிசைனில் கட்டியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்குது, சுற்றியுமே ஃபுல்லாகவே. அது அப்படியே நம்ம ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் சுற்றி வந்து பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பச்சை பசேன்னு ஃபுல்லாகவே பயங்கரமாக காடு பிடிச்சிருக்குது. இதோட பேக் சைடு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த பில்டிங்கோட சென்டரான அந்த பேக் சைடு பார்க்குறீங்க. அப்படியே சைட்லேயும் பாருங்கள். அப்படியே நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரலாம். அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நிறைய அந்த செடிகள் மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள் பக்கத்துலேயே எந்த ராசிக்காரங்க எந்த மரம் வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டு நிறைய மரங்கள் அங்கே வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனாலும் அதேமாரி பாருங்கள். நம்ம என்ட்ரன்ஸில் வரப்போ ரைட் சைடில் இருக்கும்.
நம்ம இப்போ கடைசியாக போகிறப்போ லெஃப்ட் சைடில் இருக்கும். இது வந்து அங்கே இருக்கிற கேஃபிடேரியா, கேன்டீன். அங்கே போயாச்சுன்னா ஸ்நாக்ஸு, டீ, காஃபி குடிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த பீரங்கி குண்டுகள் அங்கே செய்து வச்சதுக்கான சில சாம்பிள்ஸ் இருக்கும். பாருங்கள், அந்த மரக்கட்டைக்கு மேலே இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து பீரங்கி குண்டுகள். அப்படியே நம்ம ஒரு வழியாக என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டோம். இதுக்கு உள்ளாடி வந்துட்டு சில அந்த பார்க்கில் அந்த அனிமல்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல, பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது பறவைகள், பெரிய பாம்பு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். கினி பிக், லவ் பேர்ட்ஸ், பிஜியான், முயல், ராபிட், ஒரு பெரிய நாகப்பாம்பு உள்ள இருக்குது, அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் திஸ் சேனல். தேங்க்யூ.